கீழடி ஆய்வறிக்கை தொடர்பாக தொல்லியல் துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பிய நிலையில் கீழடி அறிக்கை தொடர்பாக தொல்லியல் துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணனின் ஆய்வறிக்கையை 5 பேர் கொண்ட இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்த நிலையில் தொல்லியல் துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த திரு சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். தொல்லியல் துறைக்கு எந்த மாதிரியான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டது? நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக என்னெல்லாம் பேசப்பட்டது சார்? கீழடி அகழாய்வு அறிக்கை என்பது மரியாதைக்குரிய தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களால் ஆய்வு நடத்தப்பட்டு மிக விரிவான ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ வெளியிடாமல் அதை எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி கொண்டிருந்தது. அதற்கு எதிராக கடந்த 2.5 ஆண்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அதில் ஏஎஸ்ஐ பதில் கொடுத்து நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் என்றது. நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம், விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் அளித்தது. அதை தொடர்ந்து உறுதிமொழி குழுவுக்கு இந்த பிரச்சனை எடுத்துச் செல்லப்பட்டு நாடாளுமன்றத்தின் உறுதிமொழி குழுவிலே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது நாங்கள் மீண்டும் அவரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எக்ஸ்பர்ட் வெளியில் இருக்கிற தொல்லியல் துறை சார்ந்த அறிஞர்களிடம் விளக்கம் கேட்டு அதன் மீது அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அறிக்கை திருத்தி எழுத சொல்லி அறிக்கை கேட்கப்பட்டது. அதன் மீது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்தந்த காரணங்களால் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன், எனவே இதனை திருத்த முடியாது என்று பதிலளித்து விட்டார். இதற்கு பின்பும் மீண்டும் இன்டர்னல் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டி அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை ஆய்வு செய்து அதன் மீது ஒரு விளக்கத்தை கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 114 பக்கம் அந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இதில் என்னவென்றால் அந்த விளக்கம் கேட்ட அந்த இன்டர்னல் கமிட்டியில இருந்த 5 பேர், அந்த 5 பேரும் இதுவரை எந்த ஒரு அகழாய்வும் நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்கள். இவ்வளவு சிறப்பாக அகழாய்வு நடத்திய அறிக்கையின் மீது இன்றைக்கு இந்த திருத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று 114 பக்கத்திற்கு விளக்கம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதாவது கீழடி முடிவுகள் எந்த காரணம் கொண்டும் வெளிவந்துவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு காரணம் கீழடியினுடைய நாகரீகம், தமிழர் நாகரீகம், தமிழர்களுடைய வரலாறு என்பது மிக மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கிமு 8ஆம் நூற்றாண்டிலே கீழடியினுடைய நாகரீகம் துவங்கி கிமு 5ஆம் நூற்றாண்டில் அது மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது என்பது அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த வரலாற்று உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சொல்லுகிற வேத நாகரீகம் என்ற வரலாற்று பெருமிதங்களை எல்லாம் இந்த அறிவியல் உண்மை என்பது மறுத்து அதற்கு முன்பாக மிக வலிமையான ஒரு நகர நாகரீகம் தென்னிந்தியாவில் தமிழகத்திலே இருந்தது என்பதை கீழடி மெய்ப்பித்திருக்கிறது. அனைத்து வகையான நிரூபணங்களின் வழியாக இந்த உண்மையை மறைக்கவும், கீழடியினுடைய வரலாற்றை, தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கவும் ஒன்றிய அரசு செய்கிற தொடர் முயற்சியினுடைய விளைவுதான் ஒரே ஒரு ஆய்வு அறிக்கைக்கு எதிராக இத்தனை குழுக்களை அமைத்து மீண்டும் மீண்டும் அதன் மீது கேள்விகளை எழுப்பி அவர்களுடைய விருப்பப்படி அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் செய்வதற்கான அனைத்து சதியையும் ஒன்றிய அரசு செய்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிய வருகிறது. சார், அந்த ஆய்வறிக்கையில முரண்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, பரிந்துரைத்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமாங்க சார்? அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய ஆய்வறிக்கையினுடைய கருத்தாக்கங்கள் வெளியில் வந்திருக்கிறது, கருத்து சுருக்கங்கள் வெளியில் வந்திருக்கிறது. அதிலே இருந்து தொடர்ந்து ஒன்றிய அரசின் சார்பில் முன்வைக்கப்படுகிற வாதங்களிலும் இருந்து வருகிற முக்கியமான விஷயமே கீழடி அகழாய்வு அறிக்கை என்பது கீழடியினுடைய காலம், கீழடி என்ற அந்த நகரத்தின் அந்த நாகரிகத்தினுடைய காலத்தை கணிப்பதிலே இருக்கிற பிரச்சனை. குறிப்பாக அந்த காலத்தை எல்லா தரவுகளின் அடிப்படையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வரையறுக்கிறார். கிமு 800 இருந்து 8ஆம் நூற்றாண்டில் இருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை கீழடி நாகரிகத்தினுடைய துவக்க காலமாக இருந்திருக்கிறது என்றும், கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை கீழடி நாகரிகம் என்பது ஒரு வளர்ந்த நாகரிகமாக இருந்திருக்கிறது என்பதும்,
கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி என்பது கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தன்மையிலே அவருடைய ஆய்வறிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று பட்டியலை, இந்த கால கணிதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். இதை ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் 2வது நகர நாகரிகமாக தென்னிந்தியாவினுடைய நாகரிகம், தமிழர் நாகரிகம் இருக்கிறது. முதல் நகர நாகரிகம் என்பது நமக்கு தெரியும் ஹரப்பா, சிந்துவெளி, ஹரப்பா மகான்சோதார நாகரிகம். அதற்கு அடுத்து தொல்லியல் ரீதியாக இவ்வளவு ஆய்வுகளின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட நகர நாகரிகமாக கீழடி நாகரிகம் என்பது வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் இவ்வளவு தொந்தரவுகளை, இவ்வளவு இடையூறுகளை செய்கிறார்கள். எந்த விதமான நியதிக்கும் உட்பட மறுக்கிறார்கள். ஒரு அகழாய்வு முடிவை வெளியிட்டு விட்டு பொது சமூகம் அதை விவாதிக்கலாம், அறிவு சமூகம் அதை விவாதிக்கலாம். ஆனால் வெளியிடவே மாட்டேன் என்று அடம் பிடித்து இந்திய தொல்லியல் வரலாற்றிலே இதுவரை செய்யாத வேலையை மோடி அரசு, பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.